வணக்கம். தேனியிலேருந்து விக்ரம். என்ன பண்ணிக்கிறோம்னா வயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் மோட்டருக்கு ஒரு 1 HP போர் மோட்டர் இறக்க போகிறோம். அதுக்கு நம்ம வயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி ஜாயிண்ட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா போர் மோட்டருக்கு முக்கியமாக முடிச்சு போட்டு ஜாயிண்ட் அடிச்சுடுங்க. அதை கீழே இறக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வல்கனைசிங் டேப் எதுக்கு அடிக்கிறோம்னா நம்ம மோட்டரு தண்ணிக்குள்ளே போயிடும். வயர் ஜாயின் அடிக்கிறது தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா வேகமாக ஷார்ட் ஆகிரும். அதுக்காண்டி அந்த ஷார்ட் ஆகக்கூடாது அப்படின்றக்காண்டி இந்த வல்கனைசிங் அடிக்கிறோம். இதை அடிச்சிட்டோம்னா தண்ணி இதுக்குள்ளே போகாது. அதனால் இந்த வல்கனைசிங் அடிக்கிறோம். ஜாயிண்ட்டை முடிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சிட்டோம். அதுக்கு மேலே வல்கனைசிங் அடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் டேப் அடிச்சுட்டு திரும்ப வல்கனைசிங் அடிச்சுட்டு திரும்ப டேப் அடிப்போம். இப்போ போருக்கு ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ROP பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஜாயிண்ட் முன்னாடியும் ஒரு ஜாயிண்ட் நடுவில் ஒரு ஜாயிண்ட் பின்னாடி 3 வயருக்கு சம்மந்தமே இல்லாமல் தனித்தனியாக இருக்கும். ஒரே இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரே இடத்துல ஜாயிண்ட் அடிச்சிட்டோம்னா ஒரு வயர் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சுனாலும் 3மே ஷார்ட் ஆகிரும். அது நமக்கு பிரச்சனை. திரும்ப நம்ம தூக்கி ஜாயிண்ட் மாத்திர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை.